Switched off. எல்லாம் வரலையா நேற்று போனவங்க? எங்க மகாதேவ மலை போயிருக்காங்க. சாதுக்கள் எல்லாம் மகாதேவன் மலை போயிருக்காங்க நேற்று நியூ இயர் இல்லைங்களா? அது இன்னும் கொஞ்சம் வரல. கொஞ்சம் இன்னைக்கு கொஞ்சம் கம்மி தான் இன்னைக்கு கூட்டம். சரி சரி. இந்த பக்கம் ஃபுல்லா ஓகே ஓகே சார். அதுக்கப்புறம் என்ன வந்து வராங்க அதை வராங்க பாருங்க. அதில் ஒரு கேன் தண்ணி ஊற்றிடுங்க. பரிமாறீங்களா? பரிமாறீங்களா? உட்காருங்க. இவங்க தான் என் ஸ்பான்சர். சரி சரி. பரிமாறுங்க. யாருக்கு நம்ம சாதுக்களுக்கு தானே தரோம். முன்னுக்கு வந்துருங்க சாமி. பாயாசம் வந்து லாஸ்டா கொடுத்துருவாங்க ஐயா. முதல்ல சாதம் சாம்பார் நெய் பருப்பு கொடுத்துருங்க. முதல்ல சாதம் நெய் பருப்பு. லாஸ்டா கொடுத்துருவாங்க. ஆமா ஐயா. சாமி முன்னுக்கு வந்துருங்க. நேரில் இருக்கு பாருங்க. வந்துருங்க. கொடுக்க ஆரம்பிச்சிடலாம். எல்லாம் ஓப்பன் பண்ணுங்க சாமி. இந்தாங்க இந்தாங்க ஐயா. சரி ஓகே சாமி. சாமி நீங்க ரெண்டு பேரும் இப்படி உட்காந்துக்கணும் சாமி. இப்படி உட்காந்து இப்படி குறுக்க இப்படி திரும்பி இப்படி மேற்கு பார்த்து உட்காந்து. எல்லாம் கிழிஞ்சிருக்கா? மாட்டிக்கோ. விநாயகப் பெருமானுக்கு, சூரசங்காரனுக்கு, அற்பெருஞ்சோதி ஆண்டவருக்கு, யானை முகத்தனை இந்தின் நிலம்பரை போதும் ஏற்றினை நந்தி மகந்தனை யானை குளிர் போற்றுகின்றேன். கொள்ளை எரிபிரமை சூழும் தலைனைக்கு அல்லல் அடுத்து ஆனந்தமாக்கியதே எல்லை மறுவா நெறியறிக்கும் வாரமூர் எங்கோ திருவாசகம் எனும் ஓ
நமச்சிவாய வாழ்க, நாதந்தார் வாழ்க, இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தான் பொரியல் வச்சிருங்க சாமி அடுத்து. போகலி ஆண்ட குருமணி தந்தார் வாழ்க, பழம் கொடுத்துருங்க. ஆகமுமான் என்று அன்னிப்பான் தான் வாழ்க, ஏகன் அநேகன் இறைவன் பின்னாடி வாழ்க, பொரியல் எடுத்தாண்ட வெந்தனடி வெல்க, பிறப்பதற்கும் பிஞ்சகந்தன் பெய்கொடர்கள் வெல்க, புறத்தார்க்கு செய்யோந்தன் பூங்கடல்கள் வெல்க, கரங்குவிவார் உண்மையிலும் கோள்கடல்கள் வெல்க, திறங்குவிவார் ஓங்கவிக்கும் சீலோல் கடல் வெல்க, ஈசனடி போற்றி எந்த அடி போற்றி, தேசனடி போற்றி சிவ சேவடி போற்றி, நேயத்த நின்ற நிமலனடி போற்றி, மாய பிறப்பதற்கும் மன்னனடி போற்றி, சீரார் பெருந்துரை நம் தேவனடி போற்றி, ஆறாத இன்பம் அருள்மலை போற்றி, சிவன் அவன் என் சிந்தையில் நின்ற அதனால் அவன் அருளாலே அவள்தாள் வணங்கி, சிந்தை மயில சிவபுராணம் தன்னை முந்தை வினை பொழுதும் ஓயே உறப்பணியார், கண்ணுதலா தந்த வந்தருதி எண்ணுதற்கு எட்டா எழுதா கலை உள்ளாய் பூளாய் புழுவாய் மரமாகி பல்விருகமாகி பறவையாய் பாம்பாகி கல்லாய் மனிதராய் பேயாய் கணங்களாய் வல்லாசுராய் முனிவராய் தேவராய் எல்லா நின்ற தாவர சங்கமத்துள் எல்லா பிறப்பும் பிறந்தளித்தேன் என்பெருமான், பொய்யே உன் முன்னணிகள் கண்ணன்று வீடெடுத்தேன், பொய்யே என் உள்ளத்தில் ஓங்காரமாய் நின்ற மெய்யாய் விமலாய் விளைப்பாகாத வேதங்கள் ஐயா என ஓங்கி ஆழ்ந்தகந்த நுண்ணியனே, வெய்யாய் தனியாய் இயலனா நாயமலா பொய்யாலமெல்லாம் போயகலா வந்தருதி, மெய்ஞானமாகி மெழுகின்ற ஞானமில்லாத இன்பப் பெருமானே, அஞ்ஞானம் நன்னே அலரிக்கும் நல்லறவே, ஆக்கும் அளவு இறுதியில்லா அனைத்துலகம் காப்பாய் அழிப்பாய் அருந்தருவாய், போக்குவாய் என்னை பூஜிப்பால் நின்றறிஞ்சில் நாட்டற்று நேரியா செய்யாய் நரையானே, மாற்ற மரங்களிய நின்ற மறையோனே, கர்ணபால் கல்தொழந்து நெய் கலந்தால் போல சிறந்த அடியார் சிந்தனையில் பிறந்த பிறப்பதற்கும் எங்கள் பெருமான், ஓர் ஐந்துடையார் விண்ணோர் கையற்ற மறந்திருந்தால் என் பெருமான் வல்வினையை தன்னை மறந்திட மூடிய மாய இருளை அறம்பாவம் என்றும் அந்திருப்பார் கட்டி, புறந்தோர் போக்களுக்கும் புழுவலுக்கும் மூடி மலஞ்சோறு 9 வாயை குடிலை வஞ்சனைகள் செய்ய விலங்கும் மனத்தால் விமலா உனக்கு கலந்து அன்பாயி கசிந்து உள்ளுருகும் காட்டி நாயை கிளையா கிளந்த அடியோர்க்கு தாயை சிறந்த தயாவாளாத மாசத்த சோதி மலர்ந்த மலச்சுடரே, தேசனே தேனா அமுதே சிவபுரனே, பாசமா பட்டரிட்டு பாரிக்கும் ஆரியனே, தேச அல்புரிந்து நெஞ்சில் வேறாரா நின்ற பெருங்கரனே வேறாரே, ஆறா அமுதே அளவில்லா விண்மானே, ஓராரா உள்ளத்தில் ஒலிக்கும் ஒளியானே, நீராய் உருக்கி என் ஆறுயிராய் நின்றானே, இன்பமும் துன்பமும் இல்லானே உள்ளானே, அன்பருக்கு அன்பரே யாவையுமா அல்லையுமா, சோதியனே துள்ளுருளே தோன்றா பெருமையனே, ஆதியனே அந்தம் நடுவாய்க்கு அல்லானே, ஈத்துண்ணே ஆள்கொண்டே என்னை பெருமானே, போக்கு வரவும் உணவுயே காவலனே காம்பரிய பேரொழியே, வெள்ளமே அதான் மிக்கா நின்ற தோற்றச்சொலியா சொல்லாத வையகத்தில் வெவ்வேறு வந்தறிவோம் தெளிவேயின் சிந்தனையில் வெற்றி விகார விடப்படம உன்னடப்ப ஆற்றேமே ஐயா அரணே ஓவல் நன்று போற்றி போது பொய்கட்டு மெஞ்ஞானால் வீட்டுங்கு வந்து வினைப்பெருவி சாராமல் கள்ள பரப்பளிப்ப கட்டளிக்க வல்லானே, நல்லிருந்து நட்டம் வைந்தாடும் நாதனே, இல்லையில் கூத்தனே தென்பாண்டி நாட்டானே,
அல்லல் பிறவி அற்பானே ஓவன் நன்று சொல்லு கரியானே சொல்லு திருவடிக்கு சொல்லிய பாட்டில் பொருள் சாமி அப்படி உட்காருங்க, நேரில் உட்காருங்க. செல்வ அங்கே உட்காருங்க, அங்கே உட்காருங்க. சாமி அப்படி போய் நேரில் உட்காருங்க. பணிந்து அடுத்த பந்தி உட்காருங்க. சாமியா இருங்க ஃபர்ஸ்ட் பந்தி. அங்க உட்காருங்க. அப்ப அடுத்து வாங்க. ஓம் சிவாய நமோ. சாமி இப்படி வாங்க, நேரில் உட்காருங்க. நமோ. ஓம் நம சிவாய சிவாய நமோ. சிவ 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 சிவாய நமோ. சாமி எல்லாம் கொடுங்க எல்லாரும். அண்ணாமலை சிவ சிவாய நமோ. அருணாச்சல சிவ சிவாய நமோ. சிவ 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 சிவாய நமோ. அண்ணாமலை சிவ சிவாய நமோ. அருணாச்சல சிவ சிவாய நமோ. மொத்தம் 6 கரண்டி இருக்குங்க சாமி. கம்மியா இருக்கு. சரி போடுங்க. சிவாய நமோ. ஹராய நமோ. அற்பரும் ஜோதி அற்பரும் ஜோதி தனிப்பரும் கருணை அற்பரும் ஜோதி. அற்பரும் ஜோதி தனிப்பரும் கருணை அற்பரும் ஜோதி. அற்பரும் ஜோதி தனிப்பரும் கருணை அற்பரும் ஜோதி. குரங்க தூக்கிட்டு போயிடுமா. அற்பரும் ஜோதி அற்பரும் ஜோதி தனிப்பரும் அற்பரும் ஜோதி. சாம்பதா சிவ சாததா சிவ சதா சிவ சாம்பதி ஓம் ஹரஹரா. சாம்பதா சிவ சாம்பதா சிவ சாம்பதா சிவ சாம்பதி ஓம் ஹரஹரா. சாம்பதா சிவ சாம்பதா சிவ சாம்பதா சிவ சாம்பதி ஓம். அதுலயே கலந்துருக்கோம். நெய் பருப்பு தான் சார் அது. அதே ஏன்னா தனித்தனியா போடுறது கஷ்டமா இருக்குன்னு அதே போட்டு மிக்ஸ் பண்ணிடுறது. சாம்பதா சிவ சாம்பதா சிவ சாம்பதா சிவ சாம்பதி ஓம். நெய் பருப்பு சாப்பிட்டோம் சாமி. அடுத்த காரக்குழம்பு சாம்பதா சிவ சாம்பதா சிவ சாம்பதா சிவ சாம்பதி ஓம் ஹரஹரா. அடுத்த 2ஆவது போட்டோம். சாம்பதா சிவ சாம்பதா சிவ சாம்பதா சிவ சாம்பதி ஓம் ஹரஹரா. சாம்பதா சிவ சாம்பதா சிவ சாம்பதா சிவ சாம்பதி ஓம் ஹரஹரா. சாம்பதா சிவ சாம்பதா சிவ சாம்பதா சாமி உட்காருங்க. அடுத்த பந்தி சாம்பதி ஓம் ஹரஹரா. சேர்ல உட்காருங்க. அண்ணாமலையாருக்கு
அண்ணாமலையாருக்கு, விநாயகர் பெருமானுக்கு, வெற்றிவேல் முருகனுக்கு, அற்பரிஞ்சோதி ஆண்டவருக்கு, அன்னம்பாவித்த அன்பர்களுக்கு, அன்னம்பாவித்த அன்பர்களுக்கு, அன்னம்பாவித்த அன்பர்களுக்கு, சாதுக்கள் பொற்பாத கமலனுக்கு, சாதுக்கள் பொற்பாத கமலனுக்கு அரோகரா. ஐயா, இன்றைய அன்னதானம் இந்த அம்மா பிரியதர்ஷினி அம்மா நரசிம்மன் ஃபேமிலி இவங்க குடும்பமா வந்துதான் இன்றைய உணவு கொடுக்குறாங்க. உணவு கொடுக்குற இந்த குடும்பம் நல்லா இருக்கணும்னு சொல்லி பிரார்த்தனை பண்ணிக்கோங்க ஐயா. எனக்கு உங்க பேர் மட்டும்தான் தெரியும், உங்களை தான் தெரியும். நீங்க சொல்லுங்க, என்ன சாப்பிடுங்க, எல்லாரும் சாப்பிடுங்க, வயிறார சாப்பிடுங்க, திருப்தியா சாப்பிடுங்க. ரொம்ப சந்தோஷம். சாமி தாங்க. ஒவ்வொரு நியூ இயரும் மகாதேவன் மலையில கொஞ்சம் விசேஷம் சாதுக்கிறது. இவங்க அங்க போயிட்டு அங்க இதே மாதிரி மகேஸ்வர பத்தி மாதிரி தான் பண்றாங்க. அங்க அங்க கோவிலும் அபிஷேகம், வருஷத்துல ஒரு டைம் அபிஷேகம், அதனால சாதுக்கள் போவாங்க. அது இல்லாம 500 ருபீஸ் கொடுப்பாங்க. நேத்துல இருந்தே கூட்டம் கம்மி. முந்தா நேத்து நைட்டே கிளம்பிட்டாங்க எல்லாம். நைட் வந்துருவாங்கன்னு தான் பார்த்தேன் நானு. ஏன்னா கூட்டம் அது வரைக்கும் ரொம்ப ஒழியுமா, அந்த மரம் வரைக்கும் உட்காருவாங்க. இன்னைக்கு கொஞ்சம் கூட்டம். இதுவே ரொம்ப சாமி வேண்டிக்கிட்டே இருந்தேன். எனக்கு முதல் வாட்டி பண்றோம். சரி சரி. அண்ணாமலையாரோட இது இல்ல, இன்னும் 2 கிலோமீட்டர் தாண்டி போயிட்டு அந்த பகுதியில சாதுக்கள் இருக்காங்க, அவங்களுக்கு கொடுக்கணும். ஃபர்ஸ்ட் பந்தி முடிஞ்சிட்டோம், அடுத்த பந்தி எல்லாருக்கும் கொடுக்கலாமா? சரிங்கம்மா சரிங்கம்மா சரிங்கம்மா. உங்களால என்ன செய்ய முடியுமோ செய்யுங்க. நீங்களும் சாப்பிட்டு போகணும். சாப்பிட்டீங்களா காலையில? கொஞ்சம் சாப்பிடுங்க. இல்ல கொஞ்சம் சாப்பிடுங்க சும்மா. ஏன்னா என்னென்ன சாப்பாடு என்னென்ன டேஸ்ட், விரதம் இருந்துதான் சாமி பாக்குறீங்களா? சரி சரிங்க. நீங்க துபாயில தானே இருக்கீங்க? இவர் ஐயாவும் நீங்களும் துபாயில இருக்கீங்களா? பூர்வீகம் வந்து சென்னைங்களா? சென்னை. நான் இப்பதான் நான் போய் 7 மாசம் தான் ஆகுது. அவங்க 11 வருஷமா அங்க இருக்காங்க. என் டாக்டர் அங்க படிக்கிறா, பிஜி படிக்கிறாங்க. சரி, அதனால நானும் அங்க. ஒரு ஐயா அங்க ஒர்க் பண்றாருங்களா? அங்க ஒர்க் பண்ணி. மோரு சாமி சாதம். சாமி சாதம். ஐயா என்ன வேணும் சாமி? சாம்பாரா ரசமா காரக்குழம்பா? மோர் வேணுமா ஐயா? மோர் ஐயா இருங்க இருங்க, அடுத்த பந்தி எல்லாருக்கும் சாப்பாடு இருக்குங்க ஐயா, கோச்சிக்காதீங்க. ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ணுங்க. சாமி நிதானமா சாப்பிடுங்க. ஊத்த முடியாது.
சாமி என்ன வேணும்? ஆமா. ஐயா காரக்குழம்புங்க ஐயா இன்னைக்கு. நெய் பருப்பு, காரக்குழம்பு, ரசம். என்ன வேணுமோ சாப்பிடுங்க. சாப்பிடுங்க ஐயா. சரி சாப்பிடுங்க. சாமி சாதம் வைக்க சொல்லட்டுங்களா? சாமி சாதம் வைக்க சொல்லட்டுங்களா? சாமி உங்களுக்கு ஐயா மோரா, சாதம் மோரா. சாமி சாதம் மோரா. அம்மா தட்சணை கொடுத்துட்றீங்களா? சாமி சாப்பாடு வரணுமா? சாமி நிதானமா சாப்பிடுங்க. என்ன வேணுமோ சாப்பிடுங்க. என்ன சாமி வேணும்? ரசமா? ஐயா ரசமா வச்சிருக்கீங்க இதோ. சாமி 2 நிமிஷம் இருங்க. சாமி 2 நிமிஷம் இருங்க. இருங்க இருங்க, அவசரம் இல்லை. ஏன் லேட் பண்ணீங்க இன்னைக்கு? சரி சரி ஐயா இருங்க, அடுத்த பந்தி ஒரு 5 நிமிஷம் இருங்க. சாப்பாடு வரணுமா? ஐயா நிதானமா சாப்பிடுங்க ஐயா. சாமி மோர் போதுமா? சாமி மோர் போதுமா? ரசம். சாமி சாப்பாடு வேணுமா? ஐயா தண்ணி வேணுமா? இவங்க கால் மடக்க முடியாதுமா அவரால். தப்பா நினைச்சுக்க போறீங்க. ஏன் அவர் மட்டும் மேல உட்கார்றாரு? அதனால சிலருக்கு அவருக்கு மூட்டு ப்ராப்ளம், கீழே உட்காரவே முடியாது அவரால். நான் சொல்லிடுறேன், ஏன்னா ஒருத்தர் மட்டும் மேல உட்காந்து பண்றீங்களேன்னு கேட்டேன். சரி சரிம்மா, சரி சரி. ஏன்னா ஒரு சிலர் ஒரு சிலர் பாத்தீங்கன்னா காலை நீட்டிட்டு உட்காந்துருப்பாங்க பாருங்க. ஒரு சிலர் கால் மடக்க முடியாது. நிறைய பேர் மூட்டு ப்ராப்ளம் இருக்காங்கம்மா. ஐயா 2 நிமிஷம், கோச்சிக்காதீங்க. கொடுங்க கொடுங்க. அவ்வளவுதானே? பார்வதி சாமி அந்த ட்ரேல போட்டுமா, டஸ்ட்பின்ல போட்டுற வேண்டியது. ஐயா பொறுமையா சாப்பிட்றவங்க பொறுமையா சாப்பிடலாம். சரி சரிம்மா. கொஞ்சம் முன்ன பின்ன சாப்பிட்றவங்க இருப்பாங்கம்மா, கொஞ்சம் வேகமா சாப்பிட்றவங்க இருப்பாங்க. அவங்க எடுக்கிறேன்ட்டாங்க இன்னைக்கு எல்லாம் எடுக்கிறது. சரி அவங்க எடுக்கட்டும், அது அவங்க பெருமை. பெருமை இல்லை அது ஒண்ணு.
சார் ஆபீசர் சாமி எதனா வேணுங்களா? ஐயா நிதானமா சாப்பிட்றவங்க நிதானமா சாப்பிடுங்க, அவசரம் இல்லை. சாமி பொரியல் கொஞ்சம் வைக்க சொல்லட்டுங்களா? உருளைக்கிழங்கு பொரியல் நல்லா இருக்கு சாமி. தயிர் சாதத்துக்கு கொஞ்சோண்டு வைக்கிட்டுங்களா? கொஞ்சம் எடுத்துட்டு வர சாமி. உருளைக்கிழங்கு பொரியல் எங்க இருக்கு? இல்ல இல்ல வேண்டாம். தயிர் சாதத்துக்கு காம்பினேஷன் உருளைக்கிழங்கு பொரியல் சாப்பிடுங்க. சாமி ஐயா நீங்க சாப்பிடறதுனா சாப்பிடலாம், பசி இருந்தா சாப்பிடலாம். இந்த பக்கம் உட்காருங்க நீங்க. ஐயா நீங்க கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. சாதுக்குள்ள ஐயா சாமியா இருக்கு, அந்த பக்கம் உட்கார வச்சிருங்க. ஐயா நீங்க இந்த பக்கம் வந்துருங்க, நீங்க வந்துருங்க இப்படி. சாப்பிடல வாங்க வாங்க. உட்காருங்க ஐயா, தள்ளி உட்காருங்க ஐயா, இடம் இவ்வளோ இருக்கு. ஏன் அடிச்சுட்டு உட்காரு, நல்லபடி திரும்பி உட்காருங்க. உட்காருங்க 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 உட்காருங்க. சாமி நீங்க எப்படி சாமியார் அவரு எங்க குளிக்க போய் இப்பதான் வரீங்களா? சரி சரி சரி. அந்த வெயிலா இருக்கா? சரி சாமி ஏந்திரிக்கிட்டு இருங்க, ரெண்டு பேரும் ஏந்திரிக்கிட்டு. சாமி இப்படி நெருக்கி உட்காருங்க. இல்லைங்க சாமியாருங்க தனியா உட்காரும். ஐயா நீங்க எந்த பக்கம் வந்துருங்க, சாமியாருங்க தனியா வந்துருங்க. சாமி உட்காருங்க சாப்பிடுங்க. வாங்க. சாப்பிட மாட்டாங்க. அது மரத்தடியில் வச்சு தாத்தா ஒரு இலை போடுங்க, பெரியவரு இலை கொடுக்கல. ஐயா ஐயா பழம். ஓகே ஏன் சாமி எடுத்து கீழே வச்சுங்க, வண்டியில வைங்க, வண்டியில வைங்க. சாமி இந்தாங்க சாமி. சாமி அவருக்கு ரெண்டு வந்து இருக்கு, பக்கத்துல கொடுங்க. சாமி நான் அவருக்கு வேணுங்க, அவர் பையன் எடுத்து சாமி. சரி சாமி இந்த அவர் பையன் பின்னாடி சாமி அங்க ரெண்டு பேரும் உட்காந்துருக்காங்களா, அவங்களுக்கு இடம் போடுங்க. ஐயா தட்சணை பத்து எல்லாரும் உட்காந்துருக்கோம். சாதுக்களுக்கு மட்டும் கொடுங்க, பொதுமக்களுக்கு இல்லை. இவங்களுக்கு மட்டும். ஐயா தட்சணை வாங்கிக்கோங்க. ஐயா தட்சணை வாங்கிக்கோங்க. வணக்கம் வணக்கம் சார். ஐயா இங்க வந்து அந்த ரெண்டு பேர் இருக்காங்க,
அவங்க 2 பேர். இவரு கொடுத்தாச்சு அந்த 2 பேர். சாமி தட்சணை வாங்கிக்கோ. சாப்பிடுறீங்களா? ஐயா நிதானமா வயிறார சாப்பிடுங்க ஐயா. போலீஸ்ல போன் பண்ணாதான் அடுத்த முறை வரணும். கம்மி விட்டீங்கன்னா ஒவ்வொரு நாளும் வந்து இங்கே பேசுகிறாங்க. ஏன் ஐயா? சரி சரி. தண்ணி ஊருக்கு முதல்ல இங்கே கொடுங்க தண்ணி. உட்காருங்கம்மா உட்காந்து சாப்பிடுங்கம்மா உட்காருங்கம்மா. சரிங்கம்மா சரிங்கம்மா சரிங்க ஓகே. ஓகே வந்து காரக்குழம்பு ஒன்று ரசம் வேணும். ஐயா அந்த திருநீரை தாண்டி போய் கொடுத்துட்டு வந்துருவோமா? அந்தாண்ட இருக்கிறவங்களுக்கு. எது சாமி? ஃபுல்லாக தான் திறந்துருக்கு சாமி. நைட்டு 8:30 வரைக்கும் பார்க்கலாம். மதியம் க்ளோஸ்லாம் கிடையாது. இப்போ வடக்கு கோபுரத்துலேருந்து டிக்கெட் எடுத்து அப்படியே உள்ள போயிடுங்க. ரொம்ப நன்றிங்க. நன்றிலாம் சொல்லாதீங்க. குடிச்சிட்டு போங்க. அதுக்குள்ளே கிளம்புறீங்களா? எடுத்துன்னு போயிட்டு கொடுப்போம். அங்கே அப்படியே வந்து கொடுத்துட்டு போறீங்களா? இல்லை உங்களுக்கு எதுவும் கஷ்டம் இல்லைன்னா ஓகே. ஏன்னா இவ்வளோ செலவு பண்றீங்க. செலவுல சாமி கொடுக்குறாருங்க, அவர் வாங்கிக்கிறாரு, அவர் கொடுக்குறாரு, அவரே வாங்கிக்கிறாரு. இது மகேஸ்வர பூஜைன்றதுங்க ஐயா. சிவபெருமானே வந்து சாப்பிட்றதா ஒரு ஐதீகம். இதுல வந்து ரொம்ப பரிசுத்தமா நம்ம பண்ணணும். இது ஆக்சுவலா இதுல நான் வரும்போதே கூட இப்போ அந்த பிரெட் எல்லாம் முட்டை போடுறாங்கன்னு சொல்லிட்டு பிரெட் எல்லாம் கூட நான் சாப்பிட்றத விட்டுட்டேன். இந்த சேவையில இறங்கினதுல இருந்து. அதுக்கு முன்னே பிரெட் நான் சைவம் தான், நான் ஃபேமிலியா சைவம் தான். ஆனா பிரெட் எல்லாம் சாப்பிட்டு இருந்தேன். அது கூட இப்போ முட்டை போடுறாங்கன்னு கொஞ்ச நாள் அதை கூட நிறுத்திட்டோம் நம்ம. ஸோ இங்க வந்து எவ்வளவு பரிசுத்தி அவர் பார்த்துட்டே இருக்காருங்க ஐயா. இதை வந்து நம்ம எந்த அளவுக்கு பரிசுத்தமா பண்ணணுமோ அது நம்ம கடமை தான். இங்க எல்லாமே என்னுடைய இதுதான். ஏன்னா என்கிட்ட பொறுப்புன்னு ஒப்படைச்சிட்ட பிறகு அதை நான் வந்து கரெக்டா பண்ணணும். ஏன்னா நான் நல்லா இருக்கணும்னா நான் அதை சரியா செய்யணும். நம்ம ஒண்ணும் இல்லம்மா, இறைவன் இங்க நிக்கிறதுக்கு ஒரு பாக்கியம் கொடுத்திருக்காரு. அதுதான் எனக்கு. இன்னொன்னு நிறைய அமைப்புகள் இருக்குமா, எங்க போனாலும் இந்த சேவை செய்யறத வச்சுதான் அங்க ஒரு மரியாதை கிடைக்குது. உங்கள்கிட்ட என்னைக்கு வாட்டி பேசணும் அன்னிலேருந்து அண்ணாமலையார்ட்ட சொல்லிக்கிட்டே இருக்கேன். என் மனசுல பூந்து என்னை கேட்க வச்ச இந்த காரியத்தை நல்ல விதமா நடத்தி கொடு. ஊர்ல இருந்து கிளம்பும் போது அவ்வளவு பயம் எனக்கு. இதெல்லாம் ஒன்றும் லேசுப்பட்ட காரியம் கிடையாதுங்க. கடைசி நிமிஷத்துல வந்துட்டு கூட எது வேணாலும் மாறலாம். அதனால எல்லாம் அவரோட செயல் தான். நாங்க அவ்வளவு பெட்டிஷன் போட்டிருக்கேன் அவருக்கு.
நைட்டு கூட நம்ம நல்ல எண்ணத்தோட பண்ணும்போது எல்லாமே நல்லா தான் நடந்துச்சு தருவாருமா. நம்ம நம்ம போற நோக்கங்கள் வந்து மனசுல வந்து பரிசுத்தமா போகணும், அவ்வளவுதான். நான் எம்இ முடிச்சது சென்னையில தான் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். 2009ல ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். அப்புறம் விவசாயம் பண்ணணும்னு வந்தேன். மாமா தான் அந்த சேவைலாம் செஞ்சுட்டு இருந்தாங்க. அவங்க ஒரு 50 வருஷமா அவங்க குருநாதர் செஞ்சுட்டு இருந்தாங்க. மாமா இறந்துட்ட உடனே அப்புறம் அந்த டீம்ல இருக்கவங்க செய்ய சொன்னாங்க. நாங்க ஒரு டீமா தான் ஒரு 7-8 வருஷமா செஞ்சுட்டு அவங்க இருந்தோம். எங்க உங்களை தெரியுங்க, இவரு எடுத்திருக்காரு. அதான் ஒரு 7-8 வருஷமா நான் வந்தது விவசாயம் பண்ணணும். அப்போ வந்து ஓப்பனா சொல்றேனே, சின்ன வயசுல இருந்து அப்படி வளர்த்துட்டாங்க. முதலாளியா வாழன்ற மாதிரி. சரி விவசாயம் பண்ணா அங்க 2-3 கம்பெனி மாறினா 2-3 கம்பெனிலயே சில இதுவா இருந்தது. அப்புறம் இது பண்ண நம்ம ஆரம்பிச்சோம். என்ன நினைக்கிறோம், கடவுள் என்ன நினைக்கிறாரோ அந்த பாதையில தான் அப்புறம் 20ல அது ஏதோ மனசுல தோணுச்சு, அதெல்லாம் வேண்டான்னு வேண்டாம். அதை அப்போ நிறுத்திட்டேன். அது பண்ணிட்டு இருக்கேன். அது ஒரு சில சின்ன சின்ன சேவைகள் நம்மளால முடிஞ்சதை பண்ணிட்டு இருக்கோம். அதுதாங்க பெரிய விஷயம். சாமி நினைக்கணும் எல்லாமே. அவர் நினைச்சு அவரோட செய்யறதெல்லாம் உங்களுக்கு இல்ல, உங்க சந்ததிகளுக்கு. நம்ம இதை வந்து மேக்சிமம் இது அன்னதானம் நான் பண்றது இல்லைம்மா. ஒரு இறைவன் வந்தாருன்னா எந்த அளவுக்கு பரிசுத்தமா சாப்பிடுவாரு. அதுல இருந்து அரிசியில இருந்து இப்போ அப்பளம் எல்லாமே பாருங்க, எல்லாமே என்னால முடிஞ்சது ஃபர்ஸ்ட் குவாலிட்டியா என்ன பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு பண்ணிடுவோம்மா. மனுஷன் வாயில இருந்து போறோம்னு சொல்ற கண்டிப்பாம்மா. விஷயம் இது ஒண்ணு மட்டும். என்னால முடிஞ்ச வரைக்கும் ஃபர்ஸ்ட் குவாலிட்டியா எப்படி பண்ண முடியுமோ பண்ணிடுவோம். ஆமா. அது இவங்கெல்லாம் குளத்துல இருந்து குளிச்சுட்டு வராரு. எல்லாமே நம்ம மகேஸ்வர பூஜைனா மேக்சிமம் ஒரு பரிசுத்தமா தான் வருவாங்க. இவன் இந்த மாதிரி எவ்வளவு கொடுத்து முடிச்சுட்டு தான் சாமி சாப்பாடுலாம் கொடுத்து முடிச்சுட்டு வரும்போது தந்துட்டு வரேன். ஏன்னா சாவதம் நிறைய இருக்கு. அவர் பத்தாம் போயிடுச்சுன்னா பிரச்சனை சாமி. கோச்சிக்காதீங்க. உங்க 2 பேருக்கு மட்டும் சாப்பாடு போட்டு ஏத்திடலாங்க ஐயா. பேப்பர் கிளாஸ் தனியா எடுத்துருங்க. உட்காருங்களா, சாப்பிடுறீங்களா? கொஞ்சம் நகருங்க. சாப்பிட்றீங்களாம்மா? சாப்பிட்றீங்களா? உட்காருங்க, லைனாக உட்காருங்க. சரி சார், சந்தோஷமா? சரிங்கய்யா. உட்காருங்கம்மா. அம்மா தள்ளி நல்லா ஃப்ரீயா உட்காருங்கம்மா. ஏன் அப்படி உட்காருங்க? வாங்கம்மா. அம்மா இங்க உட்காருங்க. இவங்க நம்ம சேவைதாரிங்க எல்லாம் கரெக்டா நடக்கணும். அவங்க கரெக்டா மெயின்டைன் பண்ணுவாங்க. எல்லாருக்கும் இருக்கிறத கரெக்டா எல்லாருக்கும் பக்காவா பண்ணுவாங்க. இவர் சாமி ஒரு கோவில் பாக்குறாரு. ஒரு சிவன் கோயில் ஒன்று வழியில இருக்கு, அதை பாக்குறாரு அவரு. அது ஒரு பிரைவேட் கோயில் தான். மலேசியால இருந்து ஒரு அம்மா ஒரு கோவில் கட்டியிருக்காங்க. இந்த கோவில் பாக்குறாரு இவரு. இவரு ஒரு சாமி சிவபுராணம் படிச்சார் இல்லைங்களா? யாரு இப்போ வந்து உட்காரு. இந்த அம்மாவுக்கு ஒரு கம்பளம் தூக்கி போகணும், என்ன ஒவ்வொன்றா தூக்கி போகணும்.
சாமி எல்லாம் காலியா? கொடுங்க கொடுங்க கொடுங்க. ஐயா உட்காருங்க, இப்படி உட்காருங்க, நேரில் உட்காருங்க. வச்சு குடிக்கலாம். என்ன வேணும்? காரக்குழம்பு தரவா? சாமி உங்களுக்கு என்ன வேணும்? எல்லாமே இருக்குமா? உங்களுக்கு என்ன வேணுமோ கேளுங்கம்மா. கைகளுக்கு தண்ணி அங்க இருக்கு குடிக்கிறது. ஒண்ணு செய்யுங்க. இல்ல கசாம எல்லா இடத்துலயுமா போய் லைன் அவங்களாம் சாப்பிட்டு வாங்குறாங்க. சாப்பிட்றவங்க கொடுக்கணும். கொடுங்க கொடுங்க சாமி, பாயாசத்தை கொடுத்து காலி பண்ணுங்க. எல்லாத்தையும் காலி பண்ணுங்க சாமி, எல்லாரும் கொடுங்க. நீங்க எங்கன்னா பாருங்க, எங்க போனாலுமே சொல்ல வேண்டியது. உங்களுக்கு என்ன வேணும்? கொடு சாமி, இப்படி வந்து நின்று கொடு. பாயாசம் கொடு இல்லையா சாமி? நீ கொடுங்க. என்னம்மா ஒன்று உங்களுக்கு பாயாசத்தையும் பக்கத்தில் வச்சு ஒரு கிளாஸில் வச்சிங்கன்னா அப்படியே கொடுத்துட்டா அப்படியே வாங்கிட்டு போயினே இருப்பாங்க. இந்த லைனில் ஆள் போட வரணுமா? என்னம்மா ஒன்று உனக்கு? இன்னும் கொஞ்சம் இருக்கு பாரு சாமி, பாயாசம் ஊற்றி கொடுத்து ஒரு காரக்குழம்பு சாப்பிட்டாச்சு போ. இங்க வரேன். உங்க வீட்டுல எவ்வளவு வேற இருப்பாங்க. என்ன வேணும் ஐயா? அங்கே போங்க, சாப்பாடு வேணும் அங்கே போங்க. ரெண்டு பேரும் அப்படியே இருக்கீங்களா? ஏன் ஆளு பக்கம் சாப்பிடுவாங்க? அப்படி உட்காரு. தலை யூடியூப் சேனல் பாருங்கள், மவுண்ட் சிவம்னு வரும். வீட்டு அவர் ஊட்டுறது சேர்த்து வரும். சாப்பாடு போட இன்னொரு ஒருத்தர் வராப்புல, யாரோ ஒருத்தர் போடு போடு. என்ன வேணுங்க? கை தண்ணி அங்கே வச்சுட்டு பாருங்க. வீட்டில் இல்லையா? குடி தண்ணி தான் இருக்கும்.
ஐயா சுவாமி பாயாசம் இதோ. காலியாச்சுன்னா நம்மளை கண்டிஷனை பண்ண மாட்டாங்க. நாளைக்கு அன்னதானம் இருக்கு, ஆனால் இங்கே இருக்கான்னு தெரியல. சாப்பாடு இருக்கியா? சாப்பாடு இருக்கா? எல்லாம்